அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹீனா கிச்சன். நீங்கள் எல்லோரும் நலமா இருப்போம் நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் நலமா இருக்கிறோம். இன்றைக்கான வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னா, இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸ். இந்த மழை காலத்தில் எல்லாரும் விரும்பக்கூடியதான் இந்த ஃப்ரைட் ரைஸ். அதுவும் நான் ஒரு நாள் வந்து டின்னருக்கு தான் செஞ்சுருந்தேன். சின்னவங்க மட்டுமில்லை, பெரியவங்க விரும்பி சாப்பிடக்கூடியதான் இந்த ஃப்ரைட் ரைஸ். நாங்கள் எப்போதுமே ஹோட்டலில் வாங்கி சாப்பிடாம நாங்கள் ஒரு முறை சரி வீட்லேயும் செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதோட வந்து ஆரோக்கியமாகவும் இருக்கும். நாங்கள் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட அது அன்ஹெல்த்தி தான். ஆனால் எல்லோரும் தெரிஞ்சிருந்தும் கூட வாங்குவோம், பரவாயில்லை. எப்போ சரி ஒரு நாள் வாங்கினால் பிரச்சனை, டெய்லி வாங்க போகிறோம்னு அது அன்ஹெல்த்தியாக தான் இருக்கும். இப்போ இந்த ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு வந்து லீக்ஸ், கேரட், வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். முக்கியமாக இதுக்கு வந்து கொஞ்சம் சிக்கன் தேவைப்படுது. இதுக்கு வந்து அரிசி வந்து உங்களுக்கு பாஸ்மதி, கீரை சம்பா, என்ன சம்பா, பொன்னி சம்பா இதெல்லாம் எடுத்துக்கணும். நான் வந்து சம்பா அரிசிலாம் செஞ்சு எடுத்துக்க போகிறேன். முதல்ல வந்து சிக்கனை ஃப்ரை பண்ணிக்கணும். சிக்கனை வந்து நான் மெரினேட் பண்ணி வச்சு நல்லா அவிச்சு எடுத்துனேன். கொஞ்சம் அவிச்சு எடுத்த பிறகு தான் இந்த பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். அப்போ டக்குன்னு இது பொரிப்பட்டு வந்துடும். இது மெரினேட் பண்ணது மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள்தூள், மிளகு, சீரகம், அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு போட்டு தான் அவிச்செடுத்துட்டேன். அவிச்செடுத்த பிறகு தான் இந்த எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்செடுத்துட்டேன். பொரிச்செடுத்து இது ஆறின பிறகு சின்ன சின்னதாக கையால் பிச்செடுத்து வச்சுக்கணும். இது வந்து பிகினர்களுக்கு தெரியாமல் தான் இருக்கும் இந்த ரைஸ் செய்கிறது சில பேருக்கு. இந்த முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். அதோட கேட்டு கேட்டு சாப்பிடுவாங்க வீட்டில் உள்ளவங்க கூட. இந்த ஃப்ரை பண்ணின எண்ணெயை நீங்கள் எடுத்துக்கணும் அந்த ரைஸ் செய்கிறதுக்கு. அப்போ அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி வச்ச பிறகு ஒரு பெரிய அகலமான சட்டி எடுத்துக்குவோம். நான் பெரிய தாய்ச்சல் தான் எடுத்துட்டேன். அதில் நான் பொரிச்செடுத்த எண்ணெயை வந்து ஒரு வடியாலினபடி வடிச்செடுத்துட்டேன். உங்களுக்கு இந்த எண்ணெய் மீதம் இல்லாட்டி உங்களுக்கு வேறு எண்ணெய் சேர்த்துக்கணும். இதோட ஒரு டீஸ்பூன் மாதிரி பட்டர் சேர்த்துட்டேன். இப்போ நான் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு, இப்போ இந்த பூண்டு தான் கூடுதலாக கட் பண்ணிக்கணும். அந்த பூண்டோட பொரியிற வாசமே தான் அந்த ஃப்ரைட் ரைஸுக்கு நல்ல ஒரு மனம் தரும். இப்போ பூண்டு வந்து ஒரு சின்ன ஒரு கப்பில் மாதிரி நான் சின்னதாக சாப் பண்ணி வச்சுருந்தேன். அதை தான் இந்த எண்ணெயோட சேர்த்துட்டேன். எண்ணெயில் சேர்த்த பிறகு வெங்காயத்தையும் சேர்த்து வைக்கணும். வெங்காயம் வந்து உங்களுக்கு ஒரு சாதாரண சைஸ் வெங்காயம் ஒன்று சேர்த்துனா போதும். இதோட பச்சை மிளகாய் 2 சேர்த்துணும். ஏன்னா காரம் குறைவாக செஞ்சால் தான் சின்னவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. சேர்த்த பிறகு இது நல்லா பொரிய விடணும். இந்த பூண்டு பொரிஞ்ச வரைக்கும் நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். இதோட கொஞ்சம் ரொம்ப கருவேப்பிலை சேர்த்துக்கணும். கருவேப்பிலை நல்லா முடிஞ்சு ரொம்ப சின்ன துணிஞ்சு அதான் சேர்த்துனேன். அதோட முட்டையும் சேர்த்த பிறகும் ஒவ்வொன்றா முட்டை பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்த பிறகு நல்லா கலந்துட்டுக்கணும். ஒரு ஸ்பூன் வச்சு இந்த நல்லா கலந்துட்டுக்கோங்க. ஃப்ளேமை நல்லா மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுக்கணும். நெருப்பு நல்லா குறைச்சி வச்சுக்கணும். இதுக்கு வந்து மசாலா வந்து மிளகுத்தூள், கட்டத்தூள் தான் சேர்த்துனேன். எனக்கு வேறு எந்த மசாலாவும் தேவையில்லாத 2 மசாலாவுமே போதும். உங்களோட காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கலும். ஆனால் ஃப்ரைட் ரைஸ் மிச்சம் காரம் இல்லை, நார்மலான காரத்தில் தான் இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்துட்டு போகிறோம். இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கோங்க. இதோட சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த லீக்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு வெங்காயம் சேர்த்து நான் லீக்ஸ் தான் சேர்த்துனேன். சேர்த்து நல்லா இதையும் கலந்துட்டுக்கணும். இதோட துருவி வச்சுட்டு காரத் துருவலையும் இதோட சேர்த்துக்கணும். ரைஸை வந்து நாங்கள் உப்பு என்னென்னா பட்டர் இல்லாட்டி ஒரு டீஸ்பூன் மாதிரி நெய் போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். மிச்சம் குழையாமைக்கு இந்த அரிசியை நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் ஃப்ரைட் ரைஸ் நல்லா உதிரியாக வரும். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்துட்ட போகிறோம். இதோட வந்து ஒரு சின்ன மேகி க்யூப் மாதிரி சேர்த்துட்டேன். உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி உங்களுக்கு அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கணும். சேர்த்த போது இதை நல்லா கலந்துட்டுக்கணும். இந்த டைமில் அரிசியை ஆற வச்சிடுவோம். அரிசியில் சோறை இன்னப்படி நாங்கள் சோறு போடுறோம். இன்னப்படி அந்த சோறு ஒவ்வொன்றா முழுகிற மாதிரி போடணும். அப்போ தான் அந்த ரைஸ் வந்து நல்லா உதிரியாக வரும். முக்கியமாக இந்த ரைஸ் வந்து நல்லா குழஞ்சிடாமல் இருந்தால் தான் ரைஸே நல்லா வரும். இப்போ இதெல்லாம் போட்டப்போ நல்லா கலந்துட்டுக்கணும். நாங்கள் சிக்கனை வேறே எடுத்து வச்சுருக்கிறோம். கையால் நல்லா சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி. இப்போ இதோட நான் வந்து சிக்கனையும் சேர்த்து நல்லா இதெல்லாம் கலந்துட்டுற வேண்டியது தான். இந்த ரைஸ் ஒன்று செய்கிற டைமுக்கு வீடே நல்ல ஒரு மணமாக இருக்கும். அப்படி மணம். ஆனால் டேஸ்ட்டும் அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த டைமில் நீங்கள் உப்பையும் செக் பண்ணி பார்த்து உப்பு போதாட்டி இப்போ கொஞ்சம் தெளிச்சிக்கோங்க, இல்லாட்டி தூவிக்கோங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் வந்து செஞ்சுருந்தது இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் தான் செஞ்சுருந்தேன். பூனி போட்டு பொரித்து அதோட கட்டத்தூள், சோயா சாஸ், அதோட டொமேட்டோ சாஸ் சேர்த்து தான் செஞ்சுருந்தேன். அண்ட் டின்னருக்கு வந்து நாங்கள் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுருந்தோம். டேஸ்ட்டாக வந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள், உண்மையிலே நல்லா வரும் உங்களுக்கும். ஒரு டீஸ்பூன் மாதிரி எண்ணெய் ஊற்றி எண்ணெயில் பொரிய போட்டு அதோட வந்து கடலைத்தூள், சீனி கொஞ்சம் சேர்த்து அதையும் நல்லா பொரிஞ்சு வரக்குள்ள ஃப்ளேம் ஆஃப் ஆக்கி இந்த
டொமேட்டோ சாஸை சேர்த்துடுவேன். சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கணும். கலந்துட்டப்போ நல்ல ஒரு கலர் சேஞ்ச் ஆகி வரும். வந்துட்டு நீங்கள் இறக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து உங்களுக்கும் இந்த ஃப்ரைட் ரைஸோட தொட்டு சாப்பிட்றதுக்கு அப்படி டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இன்ஷால்லா ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இன்னும் ஒரு அழகான வீடியோ சந்திக்கும் வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.